ஆலயம் அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் உரையும் காவியம் இறைவன் உரையும் காவியம் இணைவோம் அவரின் எல்லிடம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயமணியே அவர் குரலா அழைக்கும் இறைவன் தருமொழியா ஆலயமணியே அவர் குரலா அழைக்கும் இறைவன் தரும் குரலா பீடமே அன்பின் பிரசன்னமா பீடமே அன்பின் பிரசன்னமா பிரசனம் பிரசனம் பிரசன்னமாய் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய திருப்பலியிலே கிறிஸ்துதாஸ் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாம் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியிலே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்று வருகின்ற ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அதே நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் இந்த திருப்பலி வழியாக நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இந்த தொற்று நோயிலிருந்து ஒவ்வொருவரையும் இறைவன் விடுவிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு நம் ஆண்டவரிடம் உருக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். மக்களாகிய எங்கள் நம்பிக்கையையும்
எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தும். அதனால் வாக்குறுதிகள் உண்மையாக நிறைவேறும் என அறிந்திருக்கும் நாங்கள் அவற்றை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லெறிந்தார்கள். அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருப்பைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரியா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகளில் வழியாக இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசித்தியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அந்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். அப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவர்களுக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கியிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சியை அடைய வேண்டும். அவர் மாட்சியை அடைய வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27 முதல் 31 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே, இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். நிம்மதியை தேடி அலையக்கூடிய மக்கள் ஏராளம் ஏராளம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் எல்லோருமே நிம்மதியாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆனால் பல நேரங்களிலே இந்த உலகம் தரக்கூடிய நிம்மதி, இந்த உலகம் தரக்கூடிய அமைதி குடும்பங்களிலே, சமூகத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே இல்லாத சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்று இந்த அமைதியை, நிம்மதியை தேடி அலைபவர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நற்செய்தி. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்றார்: அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். இந்த உலகம் தர இயலாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதுதான் அந்த செய்தி. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகம் தரக்கூடிய அமைதி பல நேரங்களிலே
எதை சார்ந்திருக்கிறது? எனக்கு இந்த வேலை கிடைத்துவிட்டால் நிம்மதியாக இருப்பேன், என்னுடைய உள்ளம் அமைதியாக இருக்கும். அல்லது நான் இந்த வருடங்களுக்குள், இத்தனை வருடங்களுக்குள் இவ்வளவு சம்பாதித்து விட்டால் எனக்கு அமைதியாக இருக்கும். அல்லது இந்த நாட்களுக்குள் எனது மகனை அல்லது மகளை திருமணம் செய்து முடித்து கொடுத்து விட்டால் நான் நிம்மதியாக இருப்பேன். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் மனிதர்களுடைய எண்ணங்கள். இவையெல்லாம் எதை காட்டுகிறது? மனிதர்கள் அமைதியை விரும்புகிறார்கள். ஆனால் என்னவோ இந்த மனம் சஞ்சலித்து கொண்டே இருக்கிறது. அமைதியை பல வழிகளிலே தேடி இதில்தான் அமைதி கிடைக்கும் என்று நம்பி ஒரு செயலை செய்கின்ற பொழுது அல்லது ஒரு செயலை செய்து முடிக்கின்ற பொழுது எதிர்பார்க்கக்கூடிய அமைதி அல்லது நிம்மதி கிடைப்பதே இல்லை. அதற்கு காரணம் அன்பிற்குரியவர்களே, நாம் அமைதியை தேடுகின்ற இடத்தில் தேடவில்லை. நமக்கு அமைதியை கொணர்பவர் யார்? நமக்கு அமைதி அருள்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை நாம் இறுக்கமாக பிடித்து கொண்டால், அவர் காட்டுகிற வழியிலே சென்றால் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவை விட மேலான அமைதியை பெற முடியும். அந்த அமைதியை பெறுவதற்கு நாம் தயாரா என்று நம்மையே நாம் இன்று கேட்டு பார்ப்போம். இந்த அமைதியை எப்படி பெற்றுக்கொள்வது? என்னுடைய வாழ்க்கையிலே நான் நல்லதுதான் செய்து கொண்டிருக்கிறேன், நல்லதைத்தான் நினைக்கிறேன், என்னுடைய குடும்பத்திலே எல்லா வகையான தேவைகளையும் பூர்த்தி செய்கிறேன். ஆனால் நான் தேடக்கூடிய இந்த அமைதி என்னுடைய உள்ளத்தில் இல்லை. ஏன் இந்த சோதனை? ஏன் இந்த வேதனை? ஏன் இந்த துன்பங்கள்? ஏன் இந்த துயரங்கள்? ஏன் இந்த கவலை? ஏன் இந்த இக்கட்டான சூழ்நிலை என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமா அன்பிற்குரியவர்களே? அப்படி என்றால் நாம் சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். அமைதியின் அந்த பாதையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணி நூலிலே வாசிக்க கேட்டோம். யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? பவுல் மேல் கல் எறிகிறார்கள். எதற்காக? அவர் ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவித்ததற்காக. ஆனால் பவுல் சோர்ந்து விடவில்லை. கல் எறிப்பட்ட பிறகும் அவர் எழுந்து தெருபை என்கிற நகருக்கு புறப்பட்டு செல்கின்றார். அங்கே மக்களுக்கு நற்செய்தி அறிவித்துவிட்டு திரும்பவும் அவரை கல் எறிந்த அந்தியோக்கியாவுக்கும் இக்கோனியாவுக்கும் வருகின்றார். அங்கே வந்து என்ன செய்கின்றார்? விவிலியம் சொல்லுகின்றது, சீடர்களுடைய மனதை உறுதிப்படுத்துகின்றார். எப்படி? என்ன சொல்லுகின்றார்? நாம் பல வேதனைகள் வழியாகவே இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்திலே சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கவலையோடு இருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? எதையோ இழந்து விட்டவர்களைப் போல, எதையோ பறிகொடுத்ததைப் போல இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் இயேசுவை நோக்கி உங்களுடைய கண்களை திருப்புங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நிறைவான அமைதியை தருவார். இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த உலகத்திலே அமைதியின்றி வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அமைதியை இறைவன் தர வேண்டும். இந்த அமைதியை தரக்கூடிய இறைவனை கண்டுகொள்ளக்கூடிய மக்களாக வாழ இந்த திருப்பலியிலே இறைவன் தாமே துணை புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாழ்வை வலியாய் மாற்றிய
மாற்ற வந்தே என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை வலியாய் மாற்ற வந்தே என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவாய். கோதுமை மணிய திராட்சை கனிய புது ஒரு பெறுவது போ அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதரில் மலர்ந்திட உயிர் தருவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதிய நீதியானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் இர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பூஸ்தலிக்கு நிர்வாகி ஆண்டனி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலை காத்து வாழ்வதாக. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வருமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னியே மாதாவே உம்மே நேசமில்லாதவர் நேசரே ஆவா. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பாவமற்றார், அதே இல்லாதோனை மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தாமரை தென்மே நேசமில்லாதவர் நேசரே ஆவா. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கன்னியே மாதாவே உம்மே நேசமில்லாதவர் நீசரே ஆவா. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.